ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்கில் நம்ம ஒரு தோசை செய்கிறோம்பா. அதை எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். 2 எக்கு எடுத்திருக்கேன். அதிலே லைட்டாக நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, வெஜிடபிள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம ஒரு தோசை செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். கொஞ்சமாக உப்பு கலந்தாச்சு. உப்பு கலந்து இந்த காய்கறிலாம் அதிலே போட்டு நம்ம எக்கில் ஒரு தோசை சொல்லலாம். எப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஊற்றி சொல்லலாம். லைட்டாக ஆயில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதிலே காய்கறிலாம் நம்ம போட்டுடலாம், வெஜிடபிள்லாம் போட்டுடலாம். இது அரை வேக்காடை அப்படியே நம்ம விட்றதுங்க. ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இதில் கருவேப்பிலை இலையும் நம்ம போட்டுடலாம். மல்லி தலையும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் இதிலே நம்ம போட்டுடலாங்க. உப்பு ஏற்கனவே நம்ம போட்டோம். இப்போ மஞ்சத்தூள் எக்கில் போட்டாச்சு கொஞ்சம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இது ஈஸி. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இந்த ஸ்நாக்ஸாகவும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், லைட்டாக அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். ஆனால் கம்மியாக வச்சுக்கங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. இப்போ அதை திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸி. இது சாயங்காலம் ஸ்நாக்ஸாகவே பசங்களுக்கு கொடுக்கலாம்பா. ஒரு டீ போட்டு இது கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் டக்குன்னு சடனாக எடுத்து பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிடிக்கும் உங்களுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.